உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை எப்படி வித்ட்ரா பண்ணுறது பார்க்கலாம். வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, கட்டாயம் ஒரு நாள் உங்களுக்கு உதவும். முதல்ல இபிஎஃப் போர்ட்டலில் என்டர் பண்ணுங்கள். இபிஎஃப் போர்ட்டலுக்குள்ளே போனதுக்கப்புறமா அதில் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து ஃபார் எம்ப்ளாயீஸ் அப்படின்ற ஒரு டேபை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து அதில் மெம்பர் யூஏஎன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய யூஏஎன் நம்பரை என்டர் பண்ணுங்கள். யூஏஎன் நம்பர் அப்படின்றது எங்கே இருக்கும்னா ரொம்ப சிம்பிள், உங்களுடைய சேலரி ஸ்லிப்லேயே இருக்கும். ஸ்டெப் 2, லாகின் பண்ணதுக்கப்புறமா மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் கேஒய்சி டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்டெப் 3, ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கிளைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. உங்களோட பேங்க் டீடைல்ஸ் காமிக்கும். உங்க பேங்க் டீடைல்ஸ் கரெக்டா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது கரெக்டா இருக்கு அப்படின்னா ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஸ்டெப் 4, நீங்க பணம் வித்ட்ரா பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. ஸ்டெப் 5, ஃபார்ம் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கான ஃபார்ம் 31. அதுலேயே உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ண முடியும். ஸ்டெப் 6, கெட் ஆதார் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதையும் என்டர் பண்ணீங்கன்னா ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. கடைசியாக ப்ராசஸ் முடிஞ்ச உடனே பணம் வித்ட்ரா பண்ணதுக்கான பிடிஎஃப் கன்ஃபர்மேஷன் வரும். அதையுமே ஃபர்தர் ரெஃபரன்சஸ்க்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கட்டாயமாக அவங்களுக்குமே உபயோகரமாக இருக்கும்.